சிரிக்க சொன்னாங்க. நான் அன்னைக்கு தான் வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் சிரிச்சேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பெயர் முகமது யூசுப் ஜான். வயசு 77. எனக்கு சென்ற 2 வருடங்களுக்கு முன்பிருந்து பல் பிரச்சனை மிகவும் வாட்டி எடுத்தது. சில பற்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து சில மருத்துவமனைகளுக்கு சென்று ஒரு சில பற்களை எடுத்து அந்த பற்களையும் கட்டினேன். ஆனால் கட்டியும் அந்த பற்களால் எந்த ஒரு பயனும் இல்லை. மீண்டும் மீண்டும் பிரச்சனை வந்து கொண்டே இருந்தது. இந்த சூழ்நிலையில் யூடியூப் மூலியமாக இந்த அமிர்தா மருத்துவமனை புதிதாக ஓபன் பண்ணப்படுகிறது. ஆமா, அதுல உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸ், அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சு அதுல ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஃப்ரீ கன்சல்டேஷன். அந்த ஃப்ரீ கன்சல்டேஷன் யூஸ் பண்ணி சரி என்னன்னு அவங்க பார்த்த உடனே எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க எக்ஸ்ரே ஒன்று எடுத்தாங்க. நம்ம உடம்புல நம்ம பல்ல வந்து எல்லா டைரக்ஷன்ல இருந்து அது ரொட்டேட் பண்ணி எடுக்கிற எக்ஸ்ரேயா இருந்துச்சு. இது மாதிரி அட்வான்ஸ் மிஷின் நான் பார்க்கல. ஆமா, இப்போ பார்த்த உடனே தெரிஞ்சு சரி இது கொஞ்சம் அட்வான்ஸ்டா போறாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, சார் பற்கள்லாம் ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்குது. அதனால வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னா உங்களுடைய உடல்நிலையை பத்தி நாங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சுகர் இருக்குதா, ப்ரெஷர் இருக்குதா என்ன அப்படின்னு கேட்டாங்க. எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி டெஸ்ட் ரிசல்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து காமிச்சோம். சுகர்னுடைய அந்த 3 மாசம் ஆவரேஜ் சுகர்னுடைய லெவல் வந்து 11.6 இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அவங்க, சார் நீங்க ரொம்ப சுகர் லெவல் அதிகமா இருக்குது, அந்த லெவல்ல வந்து நாங்க வந்து பல்லு எடுக்க முடியாது, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியாது, அந்த சுகர் லெவலை வந்து குறைச்சாதான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கணும். அவங்களே டயபெட்டிஷியன் ஒருத்தருக்கு ரெஃபர் பண்ணி அவரோட என்னை பேச வச்சு மாத்திரை எப்படி அந்த சுகர் குறைக்கிறது எப்படி என்ன ஏது அப்படின்றது. நான் மாத்திரையே சாப்பிடுறது கிடையாது. நான் ஆயுர்வேதிக் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க சாப்பிட்டு தான் சார் ஆகணும் அப்படின்ட்டாங்க.